கார்த்திகை தீப திருவிழாவையொட்டி திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் கொடியேற்றம் விமர்சையாக நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். கார்த்திகை தீப திருவிழாவினையொட்டி திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் கொடியேற்றமானது வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்போம். மணிகண்டன், அந்த காட்சிகள் விவரி. பஞ்சபூத ஸ்தலங்களின் அம்பிகைத்தலமாகவும் விளங்கும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் உலக பிரசித்தி பெற்ற விழாவாக கருதப்படும் திருக்கார்த்திகை தீப திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியுள்ளது. இன்று அதிகாலை திருக்கோயில் நடைபெறப்பட்டு அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து விநாயகர், முருகர், அண்ணாமலையார், உண்ணாமலை அம்மன், பராசக்தி அம்மன், சண்டிகேஸ்வரர் உள்ளிட்ட பஞ்சமூர்த்திகள் சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்று வண்ண வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து கோவில் கொடிமரப்பட்டு பஞ்சமூர்த்திகள் ஒன்றன் பின் ஒன்றாக எழுந்தருளிய அண்ணாமலையார் சன்னிதானம் முன்பு உள்ள 63 அடி உயரம் கொண்ட தங்க கொடிமரத்தில் அண்ணாமலையாருக்கு அரோகரா, அண்ணாமலையாருக்கு அரோகரா என்ற பக்தி முழக்கத்துடன் சிவாச்சாரியார்களின் வேத மந்திரங்கள் முழங்க விருச்சக லட்சணத்தில் தீபமும் அதனைத் தொடர்ந்து அன்று மாலை 6 மணி அளவில் கோயில் பின்புறம் உள்ள மலையில் 2668 அடி உயரம் கொண்ட தீபமலையில் மகாதீபம் ஏற்றப்பட உள்ளது. குறிப்பாக குடியேற்ற தினமான இன்று ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அண்ணாமலையாருக்கு அரோகரா, அண்ணாமலையாருக்கு அரோகரா என விண்ணதிர அளவிற்கு பக்தி முழக்கமிட்டு சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். பக்தர்களின் பாதுகாப்பு வசதிக்காக திருவண்ணாமலை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் டாக்டர் சுதாகர் தலைமையில் 1000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். நன்றி மணிகண்டன், விரிவான தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.